இப்ப நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க, சரியா? அதுக்கப்புறம் ரிஹர்சல்ல நீங்களா சொல்ல போறீங்க. கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு உட்காந்து எல்லாரும் கை இப்படி வச்சுக்கோங்க. இப்படிதான் நம்ம அங்க தொடங்க போறோம், சரியா? யாரும் கை மேல தூக்கி கும்பிடுறது வேற மாதிரி இல்லாம எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் இப்படி கை வச்சுக்கோங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசா, நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது இப்ப பேச போறோம். எல்லா பதிகத்தில இருந்து ரெண்டு ரெண்டு பாட்டு சாம்பிளுக்கு பாடிட போறோம். ரிஹர்சல்ல கம்ப்ளீட்டா அங்க திருவாரூர்ல நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் செட் உங்களுக்கு மகுடம் சொல்றது புரிஞ்சிருச்சா? நான் ஆரூரான்னு சொல்லும் போது சில பேர் டக்குன்னு ஆரூரான்னு எடுத்துறீங்க. தியாகேசா சொன்னதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். அவசரமே இதுல வரக்கூடாது. ஆரூரா தியாகேசா சொன்னதுக்கு அப்புறம் தான் அது ரெண்டும் பேர். அது வரும்போதுதான் நீங்க வரணும், புரியுதா? அங்க என்ன அப்படின்னா, நான் தொடங்கும் போதே நீங்களும் சேர்ந்து தொடங்கும். அங்க நான் எதுவுமே நான் சொல்லி நீங்க சொல்லவே கூடாது. அது கிளாஸ் இல்ல, அது மாணவர்களுக்கான நிகழ்ச்சி. அதனால அது கிளாஸ் மாதிரி நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்க கூடாது. நான் திருச்சிற்றம்பலம் சொல்லும் போது நீங்க என் கூட சேர்ந்துக்கணும். அங்க மட்டும் நீங்க என் கூட சேர்ந்து பாடலாம். வேற எங்கேயுமே நம்ம சொல்லிதான் நீங்க பாடணும். அங்க மட்டும் திருச்சிற்றம்பலம்னு நான் கை வச்சது நீங்களே கை வச்சிட வேண்டியதான். நான் திருச்சிற்றம்பலம் சொல்லும் போதே நீங்க சேர்ந்து சொல்லிடணும். வெயிட் பண்ணி ரெண்டாவது தடவை டிபிடிஷன் வரக்கூடாது. தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு. ரெண்டாவது, மகுடம் முடிச்சதுக்கு அப்புறம் அமைதியா இருக்கணும். அனௌன்ஸ்மெண்ட், ஒவ்வொன்றுத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஒரு சின்ன குறிப்பு நான் கொடுத்துட்டு தான் இந்த லிங்க முத்திரை, இதுக்கு பேர் லிங்க முத்திரை, இந்த லிங்க முத்திரை காட்டிட்டு தான் தொடங்கும். அதனால அந்த நேரத்துல கீழே குனிஞ்சிட்டு இருக்கிறதோ கண்ணை மூடிட்டு தியானம் பண்றதோ கூடாது. முழுக்க 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 இதை கவனிக்கணும் நீங்க. அப்பதான் நீங்க சரியான நேரத்துல ஆரம்பிக்க முடியும், புரியுதா? அந்த நேரத்துல புக்கை குனிஞ்சு பார்த்துட்டு இருக்க கூடாது. எப்ப பார்க்கணும் அப்படின்னா, இந்த லிங்க முத்திரையை முடிச்சுட்டு டக்குன்னு நீங்க பாட்டு ஆரம்பிக்கும் போது தான் புக்குக்கு குனியணும். அது வரையும் உங்களுடைய கவனம் முழுக்க நெறியாளுநர் அப்படியே பேர்ல தான் நான் அங்க இருக்கிறேன், புரியுதா? என்னுடைய பேர் நெறியாளுநர். எப்படி இதை சரியா கொண்டு போறதுங்கிறது தான் நம்முடைய வேலை. அதனால கை முத்திரையை நீங்கள் பார்த்து தான் பாடணும். இது 1000 பேருக்குமான அறிவுரை, உங்களுக்கு மட்டும் இல்லை. அப்ப எல்லாருக்கும் இதே மாதிரி நான் சொல்றதுனால ஒரு நேரத்துல எல்லாருமே ஒன்னா ஆரம்பிச்சு பாட முடியும், சரியா? அந்த நேரத்துல குனிய கூடாது. சரி, இப்ப நால்வர் துதிக்கு முன்னாடி ஒரு வரி நான் பேசுவேன். உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த நால்வர் துதி, பண் நட்டபாடை, ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ஆதி தாளம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காட்டுவேன். காட்டினோடனே நால்வர் துதி நீங்க ஆரம்பிச்சு, சரியா? சொல்லலாமா? இப்ப நான் சொல்றதையும் கவனிங்க. நால்வர் துதிக்கு நீங்க தாளம் போட்டு பாடணும். யாருமே கை தட்டி தாளம் போடவே கூடாது. தொடையில தான் தாளம் போடணும். கை தட்டினீங்கன்னா அது தனியா கேட்கும். அதுவும் தப்பா போட்டீங்கன்னா ரொம்ப தனியா கேட்கும். அதனால நீங்க தாளம் எங்க போடணும்? தொடையில மட்டும்தான் தாளம் போடணும். தாளம் போடாம பாடவே கூடாது. சரி, இப்ப பாருங்க. கரெக்டா இந்த முதல் செட்டை மட்டும் முடிக்கிறாங்க. எதுவுமே நான் சொல்ற வரையும் ரிப்பீட்டேஷன் கிடையாது. இந்த 1 மணி நேரத்துல நான் என்ன சொல்றேனோ அது மட்டும் தான் ரிப்பீட் பண்ணணும். நால்வர் துதியில ரிப்பீட்டேஷன் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஆரம்பிச்சிடலாமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி,
ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாகேசா. திருச்சிற்றம்பலம். உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த நால்வர் துதி, பண் நட்டபாடை, ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ஆதி தாளம். திருச்சிற்றம்பலம். சத்தமா பின் டிராப் சைலன்ஸ். நீங்க முடிச்சுட்டு திருச்சிற்றம்பலமோ எதுவுமே சொல்லக்கூடாது, பக்கத்துல பேசவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் பேசுறது கூடவே கூடாது. ஒவ்வொரு பாட்டு முடிச்ச உடனே பாட்டு முடிகிற கடைசி எழுத்தோட நீங்க அப்படியே சைலண்ட் ஆயிடணும். ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது அப்பதான் மற்றவங்க கேட்க முடியும், இல்லைன்னா ஒரு இறைச்சல் ஆயிடும். அதனால டோட்டல் சைலன்ஸ் தான் நமக்கு அன்னைக்கு தேவை. கொஞ்சம் கூட சத்தம் வந்துடக்கூடாது. புரியுதா? இப்ப இது புரிஞ்சுதா? இந்த பூரியர் குணம் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் தயக்கத்தில் ஆரம்பிக்கிறீங்க. எடுக்கிற முதல் பாட்டு இதுதான். அத இந்த மாதிரி கம்பீரமா நடக்கும். எடுத்த எடுப்பிலேயே எல்லாருடைய பார்வையும் உங்க பக்கம் வந்துடும். வேடிக்கை பார்க்கிறவங்களுக்கு, பார்வையாளர்களுக்கு, பொதுமக்களுக்கு அந்த இடத்துல சுணக்கமா எடுக்கிறீங்க. நான் சொன்னேன் இல்லையா, இப்படி காமிச்ச உடனே எப்பவுமே இருக்கணும். அந்த ட்ரிகர்ல இருந்து குண்டு வெளியில படுறதுக்கு ரெடியா இருக்கும் பாருங்க. ட்ரிகரை நம்ம பிரஸ் பண்ண உடனே இந்த குண்டு வெளிப்படுற மாதிரி நீங்க தயாரா இருக்கணும். அதுதான் இதுல ரொம்ப 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 முக்கியமானது. அதே மாதிரி நான் பன்முறை பாடும் பொழுது உங்களுக்கு பன்முறையில கவனம் போகக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த சந்தம், நாம என்ன பாட போறோங்கிறது மட்டும் தான் கவனத்துல இருக்கும். உங்களுக்கு பன்முறை எதுக்கு பாடுறேன் அப்படின்னா, அந்த பன்முறையில அந்த ராகத்தை நீங்க உள்வாங்கிக்கிறதுக்காக. ஏன்னா ஒரு ராகம் முடிஞ்சு அடுத்த ராகத்துக்கு நம்ம பயணிக்கும் பொழுது நமக்கு ஒரு குழப்பம் வந்துடும். அதே ராகம் மாதிரி அடுத்த பாட்டி நம்ம எடுத்துருவோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், பன்முறை பாடி அந்த ராகத்தை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். நீங்க என்ன பண்ணணும், அந்த பாராயண முறை சந்தத்தை நீங்க என்ன பண்ணணும், நினைவுல வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால உங்களுடைய டர்ன் என்ன வருது அது வரையும் நீங்க வெயிட் பண்ணணும், தயாரா இருக்கணும். அந்த நேரத்துல பக்கத்துல எப்படி அப்படி தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் வச்சக்கூடாது, ரெடியா இருக்கணும். தண்ணி குடிக்கிற நேரம் எப்ப அப்படின்னா, நான் பன்முறை பாடுறதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன்ல, அந்த நேரத்துல தண்ணி குடிங்க. பன்முறை பாடும்போது நீங்க தயாராகிடும். சில பேர் பாடிட்டு இருக்கும் பொழுதே தண்ணி எடுத்து குடிப்பாங்க. அது மிக 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 தவறான ஒரு செயல். ஏன்னா டக்குன்னு நம்ம அப்படியே மூடிய பாட்டு ஆரம்பிச்ச உடனே மூடாம சரியா மூடாம இருக்கும், கீழே கொட்டும், பக்கத்துல இருக்கவங்களுக்கு தொந்தரவா இருக்கும். அவங்க தண்ணி தானே குடிக்கிற தண்ணி தானே நினைக்க மாட்டாங்க, உள்ள பாம்பு பூந்த மாதிரி எந்திரிப்பாங்க. நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி நிறைய நடக்கும். அதனால தண்ணி குடிக்கிற நேரம் எப்ப, ஒவ்வொரு பாட்டுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன். அது உங்களுக்கான ரெஸ்ட். பன்முறை நான் பாடும்பொழுது நீங்க தியானத்துக்குள்ள வந்துடும். அப்பதான் நான் பாடி முடிக்க நீங்க எடுக்க சரியா. இது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிளிப்பிள்ளைக்கு சொல்றது மாதிரி 9 சென்டர்லயும் இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நூல் கூட மாறாம, யாருமே மாத்தி பாடிடக்கூடாதுன்னு எனக்கு மனப்பாடமா ஆயிடுச்சு. தூக்கத்துல இதே உளறிட்டு இருக்கேன் நான். புரியுதா? ஆமா, உண்மையிலேயே விளையாட்டு இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இது இந்த பூழியர் நம்ம ஆரம்பிக்கிறது தொடக்கம் அங்கேயே பிடிச்சிடணும். அப்ப அதுக்கு அடுத்த லைன் பாடும் பொழுது இன்னும் கம்பீரமா வரும். ஆழியும் இசை கல்மிதப்பில் இன்னும் கம்பீரமா வரும். சரியா? இது எல்லாம் ரிகர்சலுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப திருப்பி பாடுவானா ரிகர்சல்ல அந்த மாதிரி ஆரம்பிச்சோம். இப்ப இது ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. மகுடம் புரியுது நமக்கு. ஒன்னா பாடுறோம். பூழியர்கள் நான் பாட மாட்டேன், சேர்ந்து நீங்களா தான் பாடுவீங்க. நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இப்படி காமிச்சிட்டு நான் கையை கீழே தொங்க போட்டுருவேன். நீங்க ஆரம்பிச்சோன்னு உங்க கூட நான் தாளம் போடுவேன். என் தாளத்தை நீங்க பாத்துக்கலாம்.
உங்களுக்கு தாளம் குழப்பமா இருந்தா என் கையை பார்த்துக்கலாம். எல்லா பாட்டுக்கும் நான் தாளம் போட்டு காட்டுவேன். ஒண்ணு முடிஞ்சு. இப்ப திருஞான சம்பந்தர் தேவாரம், பண் நட்டபாடை, ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ரூபகம், சந்தம் தக்கத்தக்கிட்ட, தலம் திரு பிரமபுரம். திருஞான சம்பந்த சுவாமிகள் திருவாய் மலர்ந்து அருளிய முதல் திருப்பதிகம் இது, திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி இந்த லிங்கமுத்திரை காமிச்ச உடனே நீங்க என்ன பண்றீங்க, தோடுடைய செவியம் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி பன்முறை நான் பாடுவேன், கவனமா அதை கவனிக்கணும். இதை முடிச்சுட்டு இந்த முத்திரை காற்ற வரையும் நீங்க வெயிட் பண்ணணும். இது வந்தா தான் நீங்க பாடணும். இது வரலன்னா நான் பன்முறை பாட போறேங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் அனௌன்ஸ்மெண்ட் முடிச்சுட்டு நான் என்னுடைய மைண்டை சேஞ்ச் ஓவர் பண்ணி நான் பன்முறைக்கு வரதுக்கு சில செகண்ட்ஸ் ஆகலாம். நீங்க அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டு ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏன்னா நான் பேசிட்டு பாடுறதுக்கு வரணும். அப்ப நான் வந்து என்ன பண்ணணும், சுருதி பாக்ஸ் போட்டுட்டு பேசும்போது சுருதி பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன். டக்குன்னு கை சுருதி பாக்ஸ் ஆன் பண்ணிட்டு பக்கவாதிகாரங்களை ஒரு நிமிஷம் நான் பார்த்துட்டு டக்குன்னு ஆரம்பிக்கணும். அப்ப அந்த ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட் நான் வந்து ஒரு பாஸ் இருக்கும், நீங்க வெயிட் பண்ணணும். உங்களுக்கு பாடுறதுக்கான இது எது, இந்த முதிரை வரவரும். இப்ப தோடுடைய சிறியன் முதல் பாட்டும் கடைசி பாட்டு மட்டும் நீங்க பாட போறீங்க. இது வந்து டீசர் மாதிரி வச்சுக்கோங்களேன், ரிஹர்சலுக்கு ஒரு டீசர். எல்லா பாட்டும் பாட வேணாம். என்ன முறையில, தக்கிட்ட முறையில, பாராயண முறையில ஒரே ஒரு பாட்டு நான் பாடிடுறேன், நீங்க கூட சேர்ந்து பாட வேண்டாம், கவனிச்சுக்கிறீங்க. அதே மாதிரி நீங்க பாடுங்க, சரியா? நான் பன்முறை பாட போறதில்லை. எதுல பாட போறேன், ரிஹர்சல்ல தான் பாட போறேன். ரிஹர்சல்ல பாடுவேன். இப்ப நான் என்ன பண்றேன், கடைசி வரி பாடிட்டு நான் எப்படி தொடங்குறேன்னு தான் பாருங்க. பிரமாபுரம் தேவிய பெம்மான் இவனன்றே தோடுடைய செவியன் விடையேறிவோ ரூபன் மதி சூடி. ஒரு தாளம் விட்டு விட்டுதான் அடுத்த வரி எடுக்கும். அவசரப்பட்டு எடுத்தீங்கன்னா எல்லாரும் குழம்பிடுவாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்குதான் இப்ப சொல்றேன், கவனிக்க. திருப்பியும் பெம்மான் இவனன்றே இது நான் பாடுறேன். தோடுடைய செவியன் விடை தேவிவோ தும்பன் மதிசூடி காடுடைய சுடலை கொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலர முனை நான் பணிந்தேத்த அருள் செய்தார் தீடுடைய திருமாபுரம் தேவிய பெம்மானிவனன்றே. இது முடிச்சுட்டு தான் அடுத்த பாட்டு ஆரம்பிக்கணும். இப்ப நீங்க கடைசி பாட்டு, புரியுதா? இப்ப முதல் பாட்டு பாடி முடிச்சுட்டு ஒரு தாளம் விட்டு கடைசி பாட்டு ஆரம்பிக்கிறீங்க. அங்க முற்றலாமே ஆரம்பிக்கும். இதுல ரிஹர்சல்லையும் அங்கேயும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஒண்ணு புரிஞ்சிருச்சா? இத அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட் வரும். எது, திருநாவுக்கரசர் தேவாரத்துக்கு. அதுக்கு நான் முடிச்சுட்டு லிங்க முதிரை காமிச்சிருவேன். ஏன், அதுக்கு பாராயண முறை மட்டும்தான். டைரக்டா நீங்க பாட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அதுல நான் சொல்ற பாட்டு மட்டும் பாடுங்க. 4வது பாட்டும் 8வது பாட்டு மட்டும் பாடுங்க. கூற்றாயினவாறு கிடையாது, 2வது பாட்டு கிடையாது, 3 கிடையாது, 4, 8 ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? எத்தனை பேரு இதுல ஞாபகம் வச்சுட்டு பாடுறீங்கன்னு பார்ப்போம். ஏன்னா சில ஞானிகள் இருப்பீங்க, உங்க சிந்தனையில இருந்து நீங்க வெளியில வரவே மாட்டீங்க. அவங்களுக்காக திரும்பவும் சொல்றேன், நான் முத்திரை காமிச்சது எந்த பாட்டாடும் 4, 8 தான் பாடும். ரிஹர்சல்ல கூற்றாயினவாறு ஆரம்பிக்கணும். ரிஹர்சல்ல 10 பாட்டும். இதுல எந்தெந்த பாட்டு உங்களுக்கு தடுமாறுதோ அந்த பாட்டை மட்டும் உங்களுக்கு நான் இப்ப பாட சொல்றேன். இந்த 1 மணி நேரம் பிராக்டிஸ், இது பிராக்டிஸ். அடுத்தது 4, 8 நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க பாடிடுவீங்க, முடிஞ்சது. சரியா 11 மணிக்கு நம்ம ரிஹர்சல் ஆரம்பிக்கும் பொழுது எந்த பாட்டும், எந்த வரியும், எந்த சொல்லும், எந்த எழுத்தும் விடுபடக்கூடாது. டோட்டலா நம்ம எத்தனை பதிகம் பாடுறோமோ திருச்சிற்றம்பலத்தில் ஆரம்பிச்சு கடைசி காவாய் கனக திரளையை போற்றி வரையும் ரிஹர்சல் நடக்கும். சரியா? இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால இப்ப நான் சொல்ற பாடல்களை மட்டும் நம்ம பாடினால் போதுமான. அடுத்தது நம்பி ஆரூரர் தேவாரத்துக்கு நான் வந்து அறிவிப்பு கொடுப்பேன்.
அது முடிச்ச உடனே நீங்க பாட்டை பாடலாம். முதல் பாட்டு, கடைசி பாட்டு, அதுல எல்லா பாட்டுமே எளிமையானது, சித்தா பெருசுடி. அதை முடிச்சிட்டோம்னா 25% நம்முடைய பணி நிறைவு. மூவர் பாடிய முதல் பதிகங்கள் இதை முடிச்சுட்டு அடுத்த பதிகங்களுக்கு அப்புறம் நான் சொல்றேன். எல்லாத்தையும் சொன்னா ஒண்ணுமே ஞாபகத்தை வச்சுக்க மாட்டேங்க. அதனால இப்ப இந்த 3 புரிஞ்சுதான் புரியலையா? கவனம் இங்கதான் இருக்கணும். கவனம் வேற எங்கேயும் செதறவே கூடாது. பையன் நோன்றது, அந்த நேரத்துல இதை எடுக்கிறது, எதுவுமே வச்சுக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க. பக்கத்து பையிலும் எடுத்துனாலும் எடுத்து வச்சுக்கணும். இப்ப பாடும்போது நோண்டக்கூடாது. சரியா? இப்ப கவனம் முழுக்க இங்கதான் இருக்கணும். நம்ம சரி, பேசவே கூடாதுன்னு சொன்ன வாய்ப்பே கிடையாது. சொன்னலாமா? திருஞான சம்பந்தர் தேவாரம், பண் நட்டபாடை, ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ரூபகம், சந்தம் தக்கத்தக்கிட்ட, தலம் திரு பிரமபுரம். திருஞான சம்பந்த சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருடைய முதல் திருப்பதிகம் இது. நன்றே நல்ல உரட்ட திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் தேவாரம், பண் கொல்லி, ராகம் நவரோசு, தாளம் ஆதி, தலம் திரு அதிகை வீரட்டாளம். திருநாவுக்கரசு சுவாமிகளின் சூளை நோய் தீர்த்து அருளிய திருப்பதிகம் இது. இல்ல தெரியுதா உங்களுக்கு? தனித்தனியா பாடுறீங்க பாருங்க. தாளம் போடாம பாடுறதுனால இதுல 90% தாளமே போடல. ரொம்ப எளிமையான தாளம் நான் சொல்றேன். ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். இது கிடைத்தற்கரிய ஒரு பெரிய பேரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரணமா எல்லாருக்கும் கிடைச்சிடாது. பெருமான் இந்த பிறவியில நாம மனிதரா பிறக்க வச்சு திருவாரூர்ல பாட வைக்கிறாங்கிறது மிகப்பெரிய புண்ணியம். எவ்வளவோ பிறவியில நீங்க சிவ புண்ணியம் பண்ணாதான் அந்த மண்ணுல போய் நம்ம பாட முடியும். அதனால இதை ஏதோ போற போக்குல நம்ம பாடிட்டு போற பாட்டு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு பெரிய புண்ணியம் இருக்கு. அந்த புண்ணியத்தை நம்முடைய அசட்டைகளால் நம்ம அதை வீணடிச்சிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இதை நினைச்சு நம்ம கொண்டாடணும். ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, கூற்றாயனவாறு தாளம் போட்டுதான் பாடணும்னு சொல்றேன். பாட்டு கூற்றாயனவாறுன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தாளத்தை தொடங்க கூடாது. கூற்றா கூற்றா 3 தட்டு தான். கொடுமை பல இதான் தாளம். தாளம் போடாம பாடாதீங்க தயவுசெய்து. தாளம் 3 தட்டு போடுறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? 3 தட்டு, ஒரு பிரேக். முன்னம் அடிவே முன்னம் அடிவேன் அறியாமையினால் முனிதன் முடக்கிட பின்னை அடியேன் காணும் பட்டேன் சுடுகின்றது சூனை தவே தருளே. புரியுதா? வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினால். அவ்வளவுதான், ஒரே மாதிரிதான். 10 பாட்டு ஒரு மாதிரிதான். 2 பாட்டுலையும் சங்க வெண்குழை பிரிக்க கூடாது. சங்கவெண் குழைன்னு ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக அந்த பாட்டு காட்டுறேன். சங்கவெண் குழைக்கா துடையம் பெருமான். பொறுமையா பாடணும், தாளத்தோட தான் பாடணும். தாளம் போட வராதவங்க மற்றவங்களோட சேர்ந்து பாடுங்க, தனியா பாடாதுங்க. சரியா? இப்ப நானு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த லிங்கமுத்திரை காமிச்ச உடனே நீங்க முன்னமடியே ஆரம்பிச்சிடணும். சரியா?
சத்தமா. அடுத்தது மூன்றாவது பதிகம் நம்பி ஆரூரர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே நான் உங்களுக்கு கடைசி வரி மட்டும் பாடிடுறேன். பாடிட்டு லிங்கமுத்திரை காமிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும், முதல் பாட்டு கடைசி பாட்டு மட்டும் இப்ப பாடுறீங்க. ரெகர்சல்ல ஃபுல்லா பாடுங்க. சரியா? அத்தான் உனக்கான கே கரெக்டா இருக்கு. இதே மாதிரி அங்க பாடிடுங்க. சூப்பர். அடுத்தது இது ஒரு செட்டு நம்ம முடிச்சிட்டோம், வெற்றிகரமா முடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது ஆரூர் பதிகங்கள். இதுலதான் நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும். இதுல எந்த விதமான பிழையோ மாற்றமோ வந்துடக்கூடாது. புரியுதா? ஆரூர் பதிகங்கள் மிக 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 நமக்கு முக்கியமானது. இப்ப அடுத்தது ஆரூர் பதிகங்கள்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மைண்ட ஷார்ப்பா வச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? முதல் பதிகம் சித்தம் தெளிவீர்கள். அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு பாட சொல்லி முத்திரை காமிச்சிருவேன். பன்முறை அதுக்கு கிடையாது, நேரடியா நம்ம தொடங்கிடுவோம். கீழே தொடங்கணும், அடுத்தது மேல பாடணும், திருப்பி கீழே. அதனால 1 கீழே 2 மேல, அப்படியே வரிசையா பாடிட்டே வந்துருவோம். 11வது பாட்டு நமக்கு கீழே முடியும். அதனால நம்ம என்ன பண்ணணும், அதே பாட்டை திருப்பி மேல பாடணும். முடிச்சதுக்கு அப்புறம் பாரூர் பாடலார் பேரார் இன்பமேங்கிற கடைசி வரிய 2 தடவை தனியா கீழே சொல்லணும். முடிஞ்சிருச்சா? இதுல சந்தேகம் இருக்கா? அடுத்தது 2வது நம்முடைய திருநாவுக்கரசருடைய தேவாரம் திருவாரூர் பதிகம். அதுல தொடர்ச்சியா நீங்க பாடிட்டு வந்துட வேண்டியதான். இதுக்கும் பன்முறை கிடையாது. தொடர்ந்து ஒருவனாய் உலகேத்தன் முடிச்சுட்டு தேசமுமை அறிவதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளேன்னு முடிச்சிடணும். கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு திருவாரூர் கோயிலா கொண்ட நாளை மட்டும் தனியா 2 தடவை. கடைசி அந்த திருவாரூர் கோயிலா கொண்ட நாளை மட்டும் நான் தேசமுமை கிடையாது, திருவாரூர் கோயிலா கொண்ட நாளை மட்டும் 2 தடவை தனியா சொல்லணும். புரிஞ்சுதா? 3வது நம்பி ஆரூரர் திருப்பதிகம். அது பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை பன்முறை இருக்கு. பன்முறை பாடி முடிச்ச உடனே தக்கிட்ட நடையில பாராயண முறையில் நம்ம பாடுறோம். இதுல எந்த ரிப்பீட்டேஷனும் கிடையாது. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானைன்னு ஆரம்பிச்சு கடைசி பாட்டு வரை அப்படியே பாடி முடிச்சுட்டு பின்ட்ராப் சைலண்ட்னு வந்தோம். முடிஞ்சுதான் இந்த பதிகங்கள். நமக்கு ஆரூர் பதிகங்கள் 3 பதிகங்கள் முடிஞ்சது. இப்ப அதை மட்டும் நம்ம பார்க்கிறோம். சரியா? நேரம் நிமிந்து உட்காந்துக்கோங்க. சொல்லுங்க. ரெண்டு தடவை. ஐயா எப்பயுமே 2 வாட்டின்னு சொன்னா தனியா தான். முதல்ல ஒரு வாட்டி தானே பாடுவோம். முதல்ல ஒரு வாட்டி அப்படியே கண்டினியூவா பாடி முடிச்சிடறோம். எந்த பாட்டுலயும் ரிப்பீட்டேஷன் கிடையாது. கடைசி பாட்டு முடிச்சிடணும். முடிச்சதுக்கு அப்புறம் 2 தடவை தனியா. சரி. திருச்சிற்றம்பலம். திருவாரூர் திருப்பதிகங்கள். முதலாவதாக திருஞான சம்பந்தர் தேவாரம். பண் குறிஞ்சி, ராகம் அரிக்காம்போதி, தாளம் ஆதி தாளம், நடை தக்கிட்ட களம் திரு ஆரூர்.
தாளம் பாருங்க, தாளம் பாருங்க. கடைசி பாட்டு, கடைசி பாட்டு, கடைசி பாட்டு. நான் சொல்ற விஷயம் திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் தேவாரம். பண் குறிஞ்சி, ராகம் அடிக்காம்போதி, தாளம் ஆதி. திருச்சிற்றம்பலம். முதல் பாட்டு கடைசி பாட்டு, முதல் பாட்டு கடைசி பாட்டு. ஒரு தாளம் பாருங்க. ஒரு நிமிஷம் தாளம் பாருங்கன்னா பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. தக்க தக்கிட்ட 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 ஒருவனாய் உலகேத்த என்ற நாளோ கருவனாய் காலமின் கண்டோ காமனையும் கண்ணழலித்தனாோ மருவனாய் மன்னோர் பொறித்தனாளோ மான்மரிகையோர்வாதோகானம் திரும்பினாள் தேர்வதற்கு முன்னோ நல்ல நெடில் நீட்டி முடிச்சுட்டு அடுத்த பாட்டு டக்குன்னு ஆரம்பிக்கும். இப்ப கடைசி பாட்டு ஆரம்பிக்கணும். முதல் பாட்டு பாடிட்டு டக்குன்னு என்ன பண்ணணும், கடைசி பாட்டு ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி தாளம் போட்டா தான் வரும். தாளம் சொல்லி கொடுத்துருக்கல, தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. அவ்வளவுதான். நீங்க 3 4 5 6 8 10 தாளமே புதுசா கண்டுபிடிக்கிறீங்க. அது வேண்டவே வேண்டாம். தக்க தக்கிட்ட 2 தான். வரலாமா? சூப்பரா இருந்தது. ஆனா ஒரு 10 15 பேர் இராவணன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ராவணன் சொல்றீங்க. ராவணன் இல்ல, இராவணன். தமிழ் அப்படி வராது. இராவணன் அப்படின்னு சொல்லணும். அப்பதான் அந்த சந்தம் நமக்கு இல்லைன்னா ஒரு மாத்திரை குறையும். ஒரு மாத்திரை குறையும் போது உங்களுக்கு தாளம் தப்பாயிடுது. அப்ப இராவணனை நீங்க பாருங்க, தேவாரத்துல இராவணன் மேலது நீருன்னு தான் பாடியிருப்பார். ராவணன் சொல்லி தேவாரத்துல வராது. ராமன் சொல் தமிழ்ல வரவே வராது. இராமன் அப்படின்னு தான் வரும். தமிழ்ல ரத்தம் கிடையவே கிடையாது. இரத்தம் என்றுதான் எழுதணும். ரங்கநாதன் எழுத முடியாது. அரங்கநாதன் தான் எழுதியாகும். அதனால தமிழ் உச்சரிப்பு படிதான் நீங்க தமிழ் சந்தம் அமையும். அதனால ராவணனையும் பாடுற அந்த இடத்துல உங்களுக்கு சந்தம் தடுமாறுது. அதனால அந்த நிலையும் தாளம் தப்பாயிடும். அங்க தாளம் தப்பாச்சுன்னா அடுத்த 3 லைனும் தாளம் தப்பாயிடும். அதனால புக்ல எப்படி இருக்கோ அப்படியே இராவணனை அப்படிதான் பாடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த டோட்டலா நம்ம சைலண்ட் ஆகணும்னு சொல்லும் போது இருமல் வருது பார்த்தீங்களா உங்களுக்கு, அங்க வரவே கூடாது. அதுக்கு நம்ம உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். அதனால இருமல் வருது அப்படின்னா வால்மிளகு, கிராம்பு கையில எல்லாருமே வச்சுக்கோங்க. வாடுறதுக்கு முன்னாடி அந்த வால்மிளகை நல்லா மென்னு முழுங்கிருங்க. அதுக்கப்புறம் கிராம்பை ஒரு கடி கடிச்சு அடக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு தனியா ஒரு கவர் வச்சுக்கோங்க.
அந்த கவர்ல அந்த கிராம்பு நல்லா கடிச்சு பாடும்போது அந்த கிராம்பு எடுத்துருங்க. பாடும்போது உள்ள போய் தொண்டையில சிக்கணும். அதனால பாடும்போது வாய்க்கு வச்சுக்க கூடாது. அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்பொழுது, அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு 4:30 மணிக்கு முன்னாடி இந்த டைம்ல அந்த கிராம்பை நல்ல உள்ள வந்து அந்த உமிழ் நீரை முழுங்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ட்ரை காஃப் வரவே வராது. இப்ப இதுக்கு பன்முறை உண்டு. பன்முறை பாடின உடனே நீங்க வந்து லிங்க முதிரை காமிச்ச உடனே பொண்ணுமை பொருள் தருவானை முதல் பாட்டு கடைசி பாட்டம். சரியா? சரியா? ரெடியா இருக்கும். அன்னம் வைகும் வயல் பழனி ஆரூராலே மறக்கலுமாமே. சூப்பரா இருக்கு. அருமையா பாடிட்டீங்க. இப்ப இது முடிஞ்சுதா? இப்ப 2 செக்மெண்ட் முடிஞ்சிட்டோம். 50% முடிஞ்சது. சரியா? இதற்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது நமச்சிவாய திருப்பதிகள் 3. 3க்குமே பன்முறை உண்டு அப்படின்னு ஞாபகம். 3க்குமே பன்முறை உண்டு. நம்ம பொறுமையா காத்திருக்கணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு 2 பதிகங்கள் தான். ஒன்று பதிகம்னு சொல்ல முடியாது. நமச்சிவாய திருப்பதிகம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரூருடைய திருத்தொண்ட தொகை, அது மட்டும்தான் பதிகம். சிவபுராணம் ஒரே பாட்டு தான். ஒரு பாட்டு தான் 95 லைன். அது முடிஞ்சிட்டோம்னா வாழ்த்து நான் பாடுவேன். அதுக்கப்புறம் சிவமந்திரம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். 3 ஸ்பீட்ல சொல்லுவாங்க. அதுக்கு நான் பிராக்டிஸ் கொடுக்கணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஆரூரா தியாகேசா முன்னாடி சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிக்கும் போது ஆரூரா தியாகேசா முன்னாடி, அப்புறம் திருச்சிதம்பரம், அதுக்கப்புறம் தென்னாவுடைய சொல்லி போட்டு, அதுக்கப்புறம் ஆரூர் அமர்ந்த அரசை போட்டு, நிறைவா காவாய் கனக திரளை போட்டு, எக்காரணம் கொண்டும் கையை தூக்கி கைலை மனையாளந்து தூக்கிறாங்க. கெஞ்சி கேட்கிறேன். அது நீங்க தனியா கைலாயம் போகும்போது தூக்கிக்கலாம். சரியா? ஏன்னா நானும் கையை தூக்கி தான் வணங்குவேன். என்னுடைய இயல்பும் அதுதான். ஆனால் யூனிஃபார்மா எல்லா விஷயமும் செய்யும் பொழுது அந்த யூனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே இப்படி கையை தூக்கணும்னா காவாய் கனகத்திரளையை போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி வரி கை இப்படித்தான் இருக்கணும். அசைவே இருக்கக்கூடாது. அது ரொம்ப அவசியமானது. 1000 பேரும் ஒரே மாதிரி செய்யறதுதான் இந்த விழாவினுடைய வெற்றியே. என் குரல் உயர்ந்து இருக்கு அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் குரல்ல உயர்த்தீங்கன்னா உங்க குரல் தான் கேட்கறதுக்கு முடியாத ஒரு கட்ட குரலை தனியா கேட்கும். அதனால பக்கத்துல என்ன பண்றாங்கன்னு பார்த்து 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 அவங்களுடைய ஒத்துசைவா நம்ம பாடிக்கிட்டே வரணும். ஏன்னா ஆணவத்தை விட்ட இடம் திருவாரூர். புரியுதா நான் சொல்றது? ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்து மிகப்பெரிய ராஜாட்ட வளர்ந்து மிகப்பெரிய பெருமானோடு தோழமை உறவு கொண்ட நம்பி ஆரூரர் ஒரு சக்தி பானை செய்யறவருக்கு அடியவன் என்று பாடிய இடம். அதான் முதல் தொண்டர் நமக்கு. திருநீலகண்ட குயவனார்க்கும் அடியேன். முதல் தொண்டர் யாரு நமக்கு? திலவரந்தனர் தொண்டர் இல்ல. முதல் தொண்டர் யாரு? குயவனார். யாரு சொன்னா இத? ராஜா வளர்த்த பிள்ளை சொல்லுது, நான் ஒரு சட்டிப்பானை செய்யறேன், இந்த குயவனாருக்கு அடிமை. அப்பனா நம்ம எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கலாம். பணத்தால, செல்வாக்கால, அதிகாரத்தால, பதவியால, அழகால, உயரத்தால, கலரால எல்லாத்தையும் அங்க விட்டுறணும். அடியாருக்கும் அடியேன். நம்பி ஆரூரரே அப்படி சொன்னார்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். அதனால நாம தனியா தெரியணும்னு எதையுமே செஞ்சிடாதீங்க. அது நமக்கு அவமானத்தை தரும். நம்ம குரல் உயர்ந்து இருக்கணும், நம்ம தனியா பாடணும், நம்ம தனியா அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே அங்க ஒண்ணு. உங்களோட சேர்ந்து உங்களுக்கு என்ன யூனிஃபார்மோ அதே யூனிஃபார்ம் எனக்கும். உடவல்ல ஆண்களுக்கு சொன்னது. உடனே எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. 50 தானே ஐயா சொன்னார், 51 அவர் தனியா வாங்கிட்டாரு அப்படின்னு. எனக்கு வந்து எனக்கான யூனிஃபார்ம் இருக்குல்ல, வேட்டி சட்டை, அதே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை ஜரிகை இது அரக்கை சட்டை தான் எனக்கும்.
உங்கள்ல இருந்து எந்த விதத்திலும் நான் மாறுபட்டு இருக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன பேட்சோ அதே பேட்ச்ல நானும் போட்டிருந்தேன். திருமுறை இசைவாணர் அப்படின்னா நானும் திருமுறை இசைவாணர் தான். நான் ஆசிரியர், பேராசிரியர் பெருமகனார் அல்லது நெறியாளுநர் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு என்ன சைஸ் பேட்சோ நீங்க ஒன்னா இன்ச்சி டேப் எடுத்துட்டு அளந்தே பார்த்துக்கலாம். அங்க எல்லாரும் ஒண்ணுதான் என்ன பொறுத்தவரை. சரியா? அங்க ஆசிரியர், மாணவர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பெருமானுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அங்க நம்ம எல்லாருமே அடியவர், அடியாருக்கும் அடி. ஏன்னா திருத்தொண்ட தொகை பாடின இடம். அந்த இடத்துல நம்ம போய் நம்மளை நாம காமிச்சிக்கவே கூடாது. அப்படியே ஒத்தி செய்வாங்க. குழந்தையும் ஒண்ணு, பெரிய 80 வயசு தாத்தாவும் ஒண்ணுதான். அப்படி நினைச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும், ஒரு பெரிய நிறைவு இருக்கும். நம்ம தனியா பாடி நாங்க உங்களை பார்த்து முறைச்சு அது உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை தானே கொடுக்கும். எல்லாம் சேர்ந்து பாடணும். சரியா? முடிஞ்சா அடுத்த செட்டு போலாமா? நமச்சிவாய திருப்பதிக்கு போயிடலாமா? சரி, இது நாதன்னாமம் நமச்சிவாயவே. முதல் பாட்டு கிடைச்சது. திருச்சிற்றம்பலம் அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. கட்டுனை பூட்டியோம் கடலில் பாய்ச்சி நற்றுணையாவது நமச்சிவாயவே. மற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. சூப்பர், பிரமாதம் பிரமாதம் பிரமாதம், அற்புதமான இருக்கு. இல்லதான் நீங்க எல்லாரும் தரமாறினாங்க. அதை டீநகர் சூப்பரா பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள், சூப்பர். இப்ப பிள்ளைவானந்தனர் அடியாருக்கும் அடியே நீங்க கவலையே படாதீங்க. அது நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், நானும் பாடுவேன். அதனால அதை நம்ம தனியா இப்ப பாட வேணாம். ரிஹர்சல்ல உங்க கூட சேர்ந்து தான் நான் பாட போறேன். சரியா? அது என் கூடவே நீங்க சேர்ந்து பாடுற ஒரே பாட்டு அது மட்டும்தான். ஏன்னா அது நீங்க மட்டும் இல்ல, 1500 பேர் பாட போறாங்க. கோவில்ல வர பொதுமக்கள், அடியார்கள், வார வழிபாட்டு அன்பர்கள், நாம 1100 பேரு எல்லாம் சேர்ந்து பாட போறோம். அதனால அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்னு அதுல ஏற்ற இறக்கமே கிடையாது. ஏன்? நாயன்மார்களுக்குள்ள என்ன இல்ல, ஏற்ற இறக்கம் கிடையாது. அதனால முதல் வரி எப்படி பாடுறோமோ அதே மாதிரிதான் 4 வரியும், அதே மாதிரிதான் 40 வரியும். அதனால அதுல என்ன இல்ல, பிரச்சனையே இல்லை. இப்ப நம்ம அடுத்த ஒரு 5-6 நிமிஷத்துக்கு சிவபுராணம் என்பது நான் இதுவரையும் நாம ஒரு கூத்தாடினோம். ஏன்? கூத்தாடியாகிய சிவபெருமானுக்கு அன்பராக நாம் கூத்தை காமிச்சோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய திருவடிக்கு நாம் விண்ணப்பத்தை வைக்கின்ற பகுதி சிவபுராணம். அதுல எந்த ஆரவாரமும் எனக்கு சிவபுராணத்தை போட்டுக்கிட்டு திருவாசகத்தை போட்டு ஆடுறது பாடுறது உடன்பாடு இல்லை. எனக்கு என்னுடைய குருநாதர் எனக்கு அப்படி சொல்லிக் கொடுத்தது. திருவாசகம் திருவடிக்கு நம்மை ஆட்படுத்துகின்ற நூல். சரியா? அதனால திருவாசகத்தை அமைதியா இதுவரை ஐயாரப்பர் திருமுறை மன்ற மாணவர்கள் போல வேற யாரும் பாடல்ன்ற மாதிரி இருக்கும். அப்படியே கேட்கிறவங்க ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னை என்னும் சொல்றாரா? ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னை. அந்த ஆனந்த கண்ணீர் கேட்கிறவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப மெதுவா, ரொம்ப பணிவா, அதை விட பணிவு எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு இருக்கணும். இதுல 2 வரி கீழே 1 வரி தான் மேல போகும், 3வது வரி மட்டும்தான். 4வது வரி திருப்பி என்ன ஆகும், கீழே வரும். வேற எந்த பாட்டிலும் அப்படி கிடையாது. எல்லா பாட்டிலையும் 2 வரி மேல போகும், 2 வரி கீழே வரும். ஆனா இந்த பாட்டுல மட்டும் 3 வரியுமே என்னது,
கீழே, மூணாவது வரி மட்டும்தான் மேல பாடுவோம், திருப்பி நாலாவது வரி என்ன பண்ணுவோம், மேல இருந்து கீழே இறங்கி வந்துடும். இப்ப 4-4-4 95 லைனை பிரிக்கிறோம். அதுல 92 வந்து முடியும், பாக்கி 3 லைன் இருக்கும். அந்த 3 லைன் வந்து சொல்லிய பாட்டின் பொருள் என்று சொல்லுவார், செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சொல்லிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து. அந்த பல்லோரும் ஏத்த பணிந்த மட்டும் மேல சொல்லி முடிச்சுட்டு கீழே ஒரு வாட்டி சொல்லிட்டீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஏன்னா பாட்டு பணிந்துன்னு முடியுது இல்லையா? அப்ப அந்த பணிந்துங்கிறத நம்ம என்ன பண்ணணும், கீழே கொண்டு வந்து அழகா பணிந்துன்னு முடிக்கணும். அதை மட்டும் 2 தடவை, வேற ரிப்பீட்டேஷன் கிடையாது. அதே மாதிரி திருத்தொண்ட தொகையில அன்பராவாரைன்னு ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரை கடைசி பாட்டுல கடைசி வரி, அதை மட்டும் தனியா 2 தடவை சொல்லணும். தனியா பாட்டை முடிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை மட்டும் தனியா சொல்லணும். இப்ப சிவபுராணத்துக்கு போயிடலாமா? சுத்தாங்க நான் பாடிட்டேன்னு வச்சுக்கோ, அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் சொல்றதை கவனிச்சுக்கோங்க. 4 வரி நான் எப்படி சொல்றேன்னு கவனிங்க. அதே 4 வரியை நீங்க பாடுங்க. அடுத்த 4 வரி சொல்றது கவனிங்க. அடுத்த 4 வரி 8 வரி முடிச்ச உடனே முடிச்சிடலாம். அதே மாதிரிதான் எல்லாமே. இப்ப இந்த புத்தகம் வச்சிருக்கிறவங்க 4 வரிக்கு ஒரு பென்சில்ல கோடு போட்டு பிரிச்சுக்கோங்க. அங்க உங்களுக்கு புக்கு கொடுக்குற புக்ல 4 வரியாவே நான் பிரிச்சுதான் கொடுத்துருக்கேன். அதனால உங்களுக்கு அங்க குழப்பமே வராது. புரியுதா? சரி, வரலாமா? நமச்சிவாய வாழ்க, நாதம் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமணிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க. புரிஞ்சுதா? அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். நீங்க தாளம் போட வேணாம், கையை அழகா வச்சுட்டு உட்காந்துக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து தவமுத்திரை. இப்படி தவமுத்திரையில கையை வச்சுட்டு நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இல்ல கோவிலாண்ட நான் பாடவே இல்லையே, அதுதான் பத்தி அவசரப்படுறீங்க இல்லைங்களா? நான் பாடுறதை மட்டும் பாடுங்கம்மா. கோகழியாண்ட குருமணிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க. புரிஞ்சுச்சா? இப்ப இந்த 4 வரியும் நீங்களே பாட முடியும், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதான் 2 வரி உங்களுக்கு நடத்தினேன், அடுத்த 2 வரி நடத்திட்டேன். இப்ப 4 வரி நீங்களே பாடும். இப்பதான் உங்களுக்கு திறமையை காட்டணும். கூட சேர்ந்து பாடாம இப்ப நீங்களே பாடுங்க பார்ப்போம். நான் கை காமிச்சோன்னே பாடுறீங்களா? அடுத்த 4 வரி ஏகன் அநேகன், புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இதே மாதிரி பிரகசல்ல பாட முடியும். கடைசி வரி மட்டும்தான் நமக்கு 2 தடவை பாட போறோம். மற்றபடி எந்த நடுவில் எங்கேயும் நிக்க கூடாது. அழகாக 2 வரி பிளாட், கீழே இல்ல பிளாட்டா வரும். அடுத்து 3ஆவது வரி கீழே உச்சத்துல போகும். 4ஆவது வரி உச்சத்துல இருந்து அழகாக கீழே வந்து முடிச்சு அடுத்த வரியை அப்படியே லட்டு மாதிரி எடுத்து கொடுக்கும். அவ்வளவுதான். மணி கரெக்டா 10:35 பாருங்க. சரியா? இப்ப
ஒரு 10 நிமிடம் இதுவரையும் நடத்தினதுல, இதுவரையும் கேட்டதுல, இதுவரையும் சொன்னதுல சந்தேகம் இருந்தா கை உயர்த்திட்டு அவங்க மட்டும் சொல்லுங்க. என்ன சந்தேகம் இருந்தாலும் சொல்றதுக்கு நான் தயார். இதுல நான் கோவப்படுறதுக்கு வேலையே கிடையாது. ரொம்ப சந்தோஷம் தான் படுவேன். சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவ நடிக்க பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து. எங்கேயோ இடத்துல மணி அடிக்குது இல்லைங்களா? அது மாதிரி பாடினீங்கன்னா நினைச்சு பாருங்க. இப்ப 8 வரி பாடினதுக்கே உடம்பெல்லாம் சிலிர்க்குது. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நீங்க பண்ணது சொல்றேன், நான் பண்ணது இல்லை, நீங்க பண்ணது. 95 லைன் இந்த மாதிரி திருவாசகத்தை இப்படி கேளுங்க. திருவாசகம் ஆவாசகம் நெஞ்சு தமிழ், உள்ளத்தை உருக்குற தமிழ். மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணிக்கையின் சுவை ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. இதை போய் ஆண்ணா எப்படி இனிக்கும்? ஆடுறதுக்குள்ளது முதல் 7 தேவாரம், முதல் 7 திருப்பதிகள், முதல் 7 திருமுறை. அனுபவிக்கிறதுக்கான திருமுறை எது? திருவாசகம். அப்படித்தான் நம்ம அறிமுகப்படுத்தோம். இந்த 95 லைனும் அப்படியே தியானம், அப்படியே அதுக்கப்புறம் எல்லாம் அப்படியே திருவடியில போய் அடைக்கலம் ஆயிடுச்சு. திருவடி கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி இருப்போம் நம்ம? அது ஒரு மகிழ்ச்சி இல்லை. அதுதான் சிவமந்திரம், ஓம் நம சிவாய. அது ரிகர்சல்ல உங்க கூட சேர்ந்து நான் சொல்லிடுறேன். அதை ரிகர்சல்ல நீங்களே சொல்லிக்கலாம். இப்ப நமக்கு அது பிரச்சனை இல்லை. 3 ஸ்பீடு வரும். ஓம் நம சிவாய முதல்ல ரொம்ப மெதுவா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமா, அதுக்கப்புறம் வேகமா, அதுக்கப்புறம் பிளாட்டா முடியும். சரியா? 3 ஸ்பீடு உங்களுக்கு நான் உங்களோட சேர்ந்து நான் சொல்லிடுறேன். அதனால நீங்க கவலைப்பட வேணாம். அப்படியே நீங்க சொல்லிட்டு வந்துடலாம்.